வணக்கம். வெல்கம் டு மை சேனல் 4 சீசன்ஸ். இன்றைக்கி வந்து எலுமிச்சை புதினா வச்சு தாங்க ஒரு டீ போட போகிறேன். நான் வந்து இங்கே புதினா லீவ்ஸ் வந்து கொஞ்சம் நல்ல ஃப்ரெஷ்ஷான லீவ்ஸாக இருந்தால் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக ஒரு 10 லீவ்ஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. அதை நல்லா இப்போ அலசி நான் இங்கே எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த லீவ்ஸை. அப்புறம் லெமன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் லெமன் 1/4 துண்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. அப்புறம் தண்ணி வந்து டிகாஷன் போடுறதுக்காக இவ்வளோ தான். இப்போ டீ டிகாஷன் ரெடி பண்ணிடலாம். இந்த டீ வந்து நீங்கள் வீடியோ பார்த்து முடித்ததுக்கப்புறம் கூட கண்டிப்பாக போட்டு குடிச்சிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அந்த அளவுக்கு இந்த டீ வந்து நமக்கு ஒரு மாதிரி மைண்டை வந்து ஒரு ஒரு புத்துணர்ச்சியோடு வச்சுருக்கோம். இது வந்து 1/4 ஸ்பூன் டீ தூளுங்க போதும். இது மட்டும் போட்டால் போதும். இதை விட கொஞ்சம் அதிகமாக போட்டுட்டிங்கன்னா டீ வந்து கசந்து போயிடும், ஸ்ட்ராங் ஆயிரும். இவ்வளோ தான் போடணும். அப்புறம் நான் இப்போ சர்க்கரை யூஸ் பண்ணிக்கிறேங்க. நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி நாட்டு சர்க்கரை போடுறவங்க இல்லை ஹனி போடுறவங்க எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்வீட் பற்றி பிரச்சனை கிடையாது. இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த புதினாவோட வாசம், இந்த லெமனோட வாசம் தாங்க இதுக்கு இந்த டீக்கே ரொம்ப ஸ்பெஷலு. அவ்வளோதான். இப்போ நான் வந்து இந்த புதினா வந்து கொஞ்சம் லேசாக கையில் கசக்குனாப்பில் போடுறேன். அப்போ தான் என்னென்னா அந்த வாசனை கொஞ்சம் கூடுதலாக வேணுங்கிறதுக்காக போடுறேன். இல்லாட்டி நீங்கள் அப்படியே கூட போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. லெமன் அதே மாதிரி தாங்க, உங்கள் புளிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. கூட குறைச்ச லெமனும் சரி சர்க்கரையும் சரி உங்கள் ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி கூட குறைச்ச போட்டுக்கோங்க. வேறு ஒன்றும் இல்லை. அவ்வளோதான். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து டீ எந்த அளவுக்கு ரெடியாக டிகாஷன் எப்படி கொதிச்சிருக்குன்னு பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ தான் லேசாக கொதிக்க ஆரம்பிச்சிருக்குங்க. இந்த டீ பொறுத்த வரைக்கும் நீங்கள் வாக்கிங் போகிறவங்களா இருந்தீங்கன்னா மார்னிங் இந்த டீயை போட்டு குடிச்சிட்டு வாக்கிங் போனீங்கன்னா ரியலாகவே நான் சொல்கிறேங்க 1 கிலோமீட்டர் சேர்த்து நடக்கலாம்னு தோணும். அந்தளவுக்கு நமக்கு ஒரு எனர்ஜி கிடைச்ச மாதிரி இருக்கும். அதே போல் ட்ராவல் போடுறவங்க, சில பேருக்கு ட்ராவல் நல்லா டயர்ட் ஆயிடுவீங்க இல்லைங்களா, அவங்களும் ஒரு ஃப்ளாஸ்கில் போட்டு எடுத்துக்கலாம். ஒரு பிக்னிக் போகிறவங்க, ஆஃபீஸ் போகிறவங்க எல்லாருமே ஃப்ளாஸ்கில் போட்டு எடுத்துட்டிங்கன்னா ஈவினிங் வரைக்குமே நீங்கள் வச்சு இதை குடிக்கலாம். ஒரே ஒரு விஷயம், சூடு மட்டும் மெயின்டைன் ஆகுதான்னு பார்த்துக்கணும், அவ்வளோதான். இது ரொம்பவே நல்லா இருக்குங்க. நீங்கள் வீட்டில் அதே மாதிரி வேலை ரொம்ப ஓவராக இருக்குது, வேலை முடிச்சு டயர்டாக இருக்குன்னா நீங்கள் இதை போட்டு குடிச்சிட்டிங்கன்னா அந்த டயர்ட்னஸே உங்களுக்கு தெரியாது. அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் இது. அதே மாதிரி யாராவது வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்தால் கூட நம்ம டக்குன்னு லெமனும் மின்ட்டு இருந்தால் போதும், ஈஸியாக போட்டு கொடுத்துடலாம். கண்டிப்பாக வந்தவங்களும் ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க. அவ்வளோதாங்க. இது ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. கொஞ்சம் நடுவில் பபிள்ஸ் வருது பார்த்திங்களா, இந்த அளவுக்கு வச்சா போதும். ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் கசந்த மாதிரி போயிடும். இதோடு நம்ம நிறுத்திக்கலாம். அவ்வளோதான். அவ்வளோதாங்க. இப்போ நான் இது சும்மா அது அடியில் இந்த சர்க்கரை நிற்கிது, அதுக்காக தான் அலசுறேன், வேறு ஒன்றும் இல்லை. கொஞ்சம் அலசிவிட்டால் சர்க்கரை கரைஞ்சிரும். இது வந்து எஸ்பெஷலி குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. இது ஏன்னா அவங்க டீனே ஃபீல் பண்ண முடியாது. நம்ம டீ தூள் கம்மியாக தான் போட்டிருக்கோம். ஸோ அந்த டீயோட ஸ்மெல் வந்து டாமினேட் பண்ணாது. ஒரு ஜூஸ் குடிக்கிற மாதிரியே தான் ஃபீல் ஆகும் நமக்கு. அந்த புதினாவோட வாசம், அப்புறம் இந்த லெமனோட வாசம் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே மாதிரி புதினா பிடிச்சவங்க அந்த புதினாவை சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லாட்டி இது குடிக்கிற வரைக்கும் கூட அந்த லீஃப் அப்படியே இருந்துச்சுன்னா அந்த வாசம் அப்படியே மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். ரொம்பவே நல்லாயிருக்குங்க. இதை கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இது உங்களுக்கு ஒரு இன்ஸ்டன்ட் எனர்ஜி கிடைச்ச மாதிரி இருக்கும். இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா நான் சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.